என்ன அதை நீங்கள் நோட் கொடுத்தீங்களே? ரோல் மாடல் ஒன்று எடுக்கலாம். எஸ் எஸ். ரோல் மாடல் சொல்லுங்க. அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறேன்? முன்மாதிரி. முன்மாதிரி. சரிதானே? ஒரு ஜோக் தான், பரவாயில்லை. ஐயா சொன்னேன். இவர் புத்தகம் தூக்கினார், ரோல் மாடல் ஃபில்ம் ஆக்ட்ரஸ். வளண்டு உள்ளது 5-16 ஃபோட்டோ. சரியா? அப்படி தமிழில் ஒழுங்கா சொல்லுங்க. அது ரோல் மாடல். 2012ஆம் ஆண்டு ப்ராக்டிக்கல் காப்பி திருத்தி கொண்டிருக்கேன். இந்த பாடம் சயின்ஸ் திருத்தக்குள்ள பார்த்தா எடுத்தா தமிழ்நாடு படமா போட்டுப்படுது. ப்ராக்டிக்கல் காப்பி நீளம் தெரியுது, சிஆர் காப்பி மாதிரி. அப்ப அதை சேகரிச்சு வச்சிருந்த ரோல் மாடல் யாரு? தமன்னா. நான் கேட்டேன் 2012 அஞ்சிட போட்டோ லைன் வைக்கிறீங்க, உண்மையா நடந்ததா? அஞ்சிட போட்டோ எல்லாம் ஏன் வச்சிருக்காங்க? அதுதான் இப்போ அதுக்கப்புறம் அவர் ரோட் அளக்கிறார். அவர் இப்போ ரோட் அளந்து கொண்டிருக்கார். எதுக்கு அந்த அவளை? அப்போ ரோல் மாடல் மான் கவனம் கேளுங்க. நான் படித்த இந்த ராமேஸ்வர மிஷன்னு அந்த அந்த ஸ்கூலில், அதில் ராமேஸ்வர மணிமண்டபம் ஒன்று ஹோல் இருந்தது, எடுத்துட்டாங்க. அதில் 2 பக்கமும் இல்லை இந்த படங்கள் இருந்தது. அதில் ராஜாஜி இல்லை, அப்புறம் இரும்பு மனிதன் வல்லபாய் பட்டேல், பெரிய பெரிய மகான்களில் போட்டலாம். நாம் இப்படி நினச்சின பையன் அப்படின்னு பார்க்க, யார் என்னோடய டீச்சருக்கு இது யார் ஐயா இல்லை அவர் விளங்கப்படுத்துவார் அப்படி. அப்புறம் கடைசியாக நல்லா யோசிச்சு பாருங்க, சாப்பிடவே வழி இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருந்து இந்த ராமேஸ்வர மிஷன் மாதிரி விவேகானந்த சுவாமியில் திருவருளால் அந்த ஸ்கூல் கட்டிப்படாமல் இருந்திருந்தா நான் படிச்சிருக்கேன். முடியுங்கோ சொல்லுங்க? முடியாது, முடியாது. தெரியுமா? என்ன சொல்கிறேன்டா? அப்போ எனக்கு ரோல் மாடலாக இருந்தது விவேகானந்த சுவாமி. சும்மா இல்லை, அவர் துறவின்றதுக்காக இல்லை, நான் என்ன அதுக்காக இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்கு அப்பா ஹார்ட் அட்டாக் வச்சுட்டார். அவருக்கு அவர் தான் மூப்பு, தங்கச்சிமார் தம்பிமார் நிறைய இருந்து சாப்பிடவே வழி இல்லாமல் அவர் ஆஃபீஸுக்கு அப்போ வேலை தேடி கொண்டு அலைஞ்சு கொண்டு இருந்த ஒரு மனுஷன் இல்லை. ஏன் சொல்ல வரேன்டா, அவருக்கு தான் நம்மளோட அருமை தெரியும், ஏழைகளோட அருமை, கஷ்டப்படுறது. அப்போ எனக்கு ரோல் மாடலாக இருந்தது. திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இங்கே பாருங்களேன், அசிங்காது. ஆரோ ஒரு ஃபில்ம் ஆக்டர் உங்களுக்கு நேரடி சொல்ல போகிறேன். எனக்கு 3 ஆக்களை பிடிக்காது. பிடிங்க, என்னால் முடியும் சொல்லுங்க, செய்து காட்டுகிறேன். அப்போ பாயிண்ட் என்னண்டா, ரோல் மாடல். அதாவது நீங்கள் எல்லோரும் தயவு செய்து இல்லை, நான் இப்போ கொஞ்சம் இது சொன்னேன். நான் சொன்னேன் முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு முதல் என்ன சொன்ன முதல்ல அவமானப்படுத்துகிறாங்க எலன் மஸ்க் இல்லைம்மா. நான் சொல்லுவது வேறு ஒபாமா, அவங்களோட பேரெலாம் சொல்லினேன் இல்லையோ. அப்போ இவங்களாம் ரோல் மாடல். ஆனால் ஒரு 2-3 எடுக்கலாம், தெரியல. அது விவேகானந்த சுவாமி எல்லாம் இருந்தது, நான் எடுத்திருந்தேன் இல்லை. அப்போ நீங்கள் தயவு செய்து வாழ்க்கையில் முன்னேற ஆசைப்பட்டு தான் நீங்கள் வந்தீங்க இல்லைம்மா. தேடுங்கோ உங்களோட வாழ்க்கையில் குறிக்கோளை அவங்க இமயமலை மாதிரி அடையிறதுக்கு ஒரு ஆள் எடுக்கணும். ஒரு ஆள் 3-4 பேர் எடுங்க, பரவாயில்லை. அவரில் உள்ள இல்லை ஒரு ஆள் காணான்னு சொன்னால் அந்த கிளியர். ஒவ்வொரு உள்ள அவர் இந்த பொறுமைக்கு இவர், முயற்சிக்கு இவர் இல்லை, ஆசைக்கு அவர், அப்படி 3-4 பேர் எடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எலன் மஸ்க் அவர் இதில், மற்றது ஒபாமா எடுத்தேன், மற்றது நெல்சன் மண்டேலா எடுத்து, இன்னொரு எடுத்துன்னு அதுக்கு முதல் இல்லை அது இப்போ சொன்னேன். எனிவே ஒரு 5-6 நல்ல குணங்கள்னா 5-6 மாடல் எடுங்க. சரியாம்மா? இப்போ நான் உதாரணத்துக்கு நான் எங்களோட இந்தியாவில் இருக்கேன், அவர் பிரைம் மினிஸ்டர், அது வேறு. அவருக்கு ஒரு என்லைட்டன் மாஸ்டர், ஆத்மஜானி இந்த நரேந்திர மோடி இல்லை. இப்போ அவர் எடுத்தீங்கன்னா அவருக்கு சுயநலமண்டா என்னென்ன தெரியாது. அந்த நாட்டு குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக உங்களுக்கு தெரியுமா, அவர் முதல்ல வந்தோடனே இந்த பொம்பளை பிள்ளைகளுக்காக டாய்லெட் கட்டினவர், வாஷ்ரூம் முதல்ல தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் நிறைய இதில் பொம்பளை பிள்ளை படிக்க போகிறது ஏன்னு கட்டிப்பாடு, அவங்களுக்கு வாஷ்ரூம் இல்லை. அதுக்காக வந்த உடனே முதலாக கட்டினது யோசிச்சு பாருமா இல்லை இந்த குழந்தைகளுக்கு. அப்போ அப்படியே மாதிரி. அப்போ ரோல் மாடல் எதுக்குண்டா, நான் எதை ஆழமாக விருப்பத்தோடு சிந்திக்கிறேனோ அதுவாக ஆவேன். இதில் நம்மளோட உபனிஷதம் வேதங்கள் அழகான நம்மளோட ஊர்லேயே இருக்குது.
அதை சொல்கிறது பிரமர கீட்ட நியாயம். நம்மளோட ஊரில் பார்த்தீங்களா குளவி, அது ஒரு கட்டி வச்சிடும். அது சின்ன ஓட்டை ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு புழுவை கொண்டு வச்சிருவோம். அதுக்குள்ளே வச்சு போட்டு அந்த புழு என்ன வந்து நேரத்தில் குத்துமா அந்த குளவி. அந்த தாங்க முடியாது, நம்ம குத்தினால கூட தாங்க முடியாது, குளவி குத்தினா இல்லையோ. அந்த சின்ன புழு அது 24 மணித்தியாலும் அந்த குளவியே நினைச்சு கொண்டு இருக்கும். எதை அப்போ நீங்கள் பார்த்தீங்களா கொஞ்ச நாள் உடைச்சா புழு இருக்காது, குளவி தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இப்படி இது உண்மை சத்தியம். என்ன சொல்கிறா, நீ எதை நிற்கிறாயோ அது வயாவா எண்ணங்கள் பொருளாக மாறும். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இப்போ நான் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் இல்லை. இதே அக்கரைப்பத்தில் இருந்து அந்த ஆர்சியத்தில் அந்த காலம் படித்து உங்களுக்கு முன்னே எண்ணங்கள் என்னோட இருந்தது. ஒன் டே ஐ ஸ்டாண்ட் டோல் இல்லை. அப்போ அந்த எண்ணங்கள் பொருளாக முடியுங்க மாறிவிட்டது. ஒரு சந்தேகம் இல்லைடாம. ஆனால் சந்தேகம் ஏன் வருதுண்டா, நம்மளோட சமுதாயத்தில் உன்னால் வெறும் என்ன 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 தோணும், என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் அவரோட பரம்பரை, அவங்களோட அப்பா டாக்டர், அம்மா, அதால் வந்து இது படு போய் முழு போய் ஏனெண்டா இப்போ சொன்னேன்னா நதி மூலம் ரிஷி மூலம் பாரு, அதே தமிழாக இருக்கு. புரியநான் கிளியர். நான் அங்கே 4 இடங்கள் இருக்குது நான்கு கிடத்துல. ஒன்று பத்ரிநாத், மற்றது கேதார்நாத், மற்றது கங்கோத்திரி, மற்றது யமுனோத்திரி. 4 சார்தாமன்னு சொல்கிறது. நீங்கள் மிச்சம் சிரமப்பட்டு போகணும் இந்த யமுனைப்புற இருக்கிற இடத்துல. அதுதான் நான் சொல்கிறேன். அங்கே போய் பார்த்தா இங்கே 2-3 துளி, அங்கே 5-6 துளி, இப்படி தான் வருது. ஆனால் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா கப்பல் ஓடுற அளவுக்கு பெரிய நதி. அது என்னென்னா என்ன, அது மாதிரி ரிஷி மூலமண்டலில் உங்களோட அம்மா அப்பா கதையே கிடையாது. கொடுங்க, என்னால் முடியும். யாரால் எதை சாதிக்க முடிந்ததோ அதை என்னாலும் முடியும். சரிதானே? அப்போ அதெல்லாம் யோசிக்காங்க. என்னால் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறோம்மா, இத்தனை பேர் கொண்டமே நோ இல்லை, என்னால் முடியும். ஏன் முடியுமெண்டா நம்ம முதல்ல சொன்னேன், நம்மளோட இதயத்தில் நம்ம கும்பிட்ற இஷ்ட தெய்வம் சர்வ வல்லவம் வாய்ந்த அந்த பரம்பொருள் இருக்கிறார். மகனே ததாஸ்து, அப்படியே நடக்கணும் கட்டாயம். அடுத்தது எண்ணங்கள் பொருளாக எண்ணியர் திண்ணியராக பெறின்னு சொல்லுங்க. தவறு எங்கே இருக்கேன்டா, ஏன் சாதாரணமாக நடக்காத காரணம் என்றவ அவருக்கே சந்தேகம். நான் நடக்குமா, என்னோடய ஊரில் எத்தனை வேலை சொல்லிப்பார், சொன்னால் நடக்குமா, நீ பிரச்சனை சொல்லி கொண்டே இருப்பார், எங்களுக்கு பணத்துக்கு வேலை ஆசை இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ உனக்கு பணம் இப்படி வர போகுது. நீ எதிர்மா நினைக்கிறது வேறு, சொல்கிறது வேறு, நடக்கிறது வேறு. சரியா? 3 திசை ஒன்று நடக்காது. நீ எண்ணுவதை சொல்லணும், சொல்லுவதை செய்யணும். சரியானே விளங்கா? அப்போ எண்ணங்கள் பொருள்களாக நிச்சயம் ஆகுது. ஆனால் தவறு இங்கென்றால் எண்ணுவருளாக இருக்கு. எண்ணியர் திண்ணியராக பெறு. அடுத்தது இல்லை, உள்ளுவதெல்லாம் சொல்லுங்க உயர்வுமா கையடு. அது நகத்தை காய்ச்சா டென்ஷன் ரெண்டாவது. பரவாயில்ல, போரிங் தான், என்ன ஒன்றும் இல்லை. அடுத்த முறை உங்களை பிடிக்க முடியாது. கையெடுங்க எல்லாரும். நான் இந்த ஸ்கூலுக்கு போனால் முதலாக சொல்கிறேன் ஆசைப்படுங்கள். சொல்லுங்க. ஒரு டீச்சர்கிட்ட வந்து சொன்னால், சாமி ஆசை அறிமீன்கள் என்று தான் எழுதியிருக்கு, நீங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஆசைப்பட சொல்கிறீங்களே என்று கம்ப்ளைண்ட் பண்ண. நான் இப்படியா, நாங்களாம் துறவியல் சரியானே, உங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது இல்லையோ, குறுகலையா. ஆனால் முதலாவது துறைகளுக்கு சுப இச்சா. சொல்லுங்க, நல்ல ஆசை. அது 7 படியில் முதலாவது படி ஆசைப்படு. சொல்லுங்க. இந்த ஊர் சொல்ல கேட்காத நீங்கள் இல்லை. 9 எடுக்கிறது ஆசைப்படாமல் இல்லை, 3 எடுக்கிறது ஆசைப்படாமல் எப்படி அடைய போகிற? அதான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஊர் அசிங்கமான கெட்டது கேட்டால் ஏழைகள் எங்களுக்கு பணத்துக்கு, அந்த பணக்காராக்கள் தான் என்ன இந்த இருக்காங்க அந்த இல்லை, அது உங்கள் மாதிரி பணக்காராக்கள் நல்ல ஆசை. என்னது ஆசை? எங்களுக்கு ஒரு ஆசை நோ ஆசை. நான் கொடுங்க வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் செல்வந்தனாகவும் கல்வியில் மேதையாகவும் இருக்க ஆசைப்படுகிறேன். அதுங்கோ நான் சொன்ன திரும்ப சொல்லுங்க எல்லாரும். நான் இது இங்கேருந்து போகக்குள்ள இதையாவது எடுத்து போங்க. அதாவது நான் ஆசைப்பட்டது நடக்கும், நான் ஆசைப்படுகிறேன். என்னம்மா முன்னுக்கு இருக்க பாருங்க இல்லை. எனக்கு ஆங்கிலம் சரியான ஆசை இல்லை. ஆனால் லண்டனில் போய் இல்லை ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில்
சிவானந்தா இந்த இருக்கு இல்லையா எங்கள் கல்லடி அதில் படிக்கிறது பணம் கொடுக்கணும். இந்த குடும்பத்தில் 3 பேர் படிச்சுட்டு வந்து எல்லோரும் வெயிலாம். நான் போகிறது பணம் இல்லையே, ஆனால் அதை பள்ளிக்கூடத்துலேயே என்ன ஒரு சச்சரத்தை கூப்பிட்டு செய்தார். சரியோ? இப்போ அவங்க லண்டனில் நிறைய பேர் இருக்காங்க, அந்த பழைய மாணவர்கள். அவங்க எல்லாம் சொன்னால் நாங்கள் கெட் டுகெதர் பழைய மாணவர்கள். அப்போ படித்தாச்சு. அந்த சாமிஜி வந்திருக்காராமே, அவரும் ராமேஸ்வரம் மிஷனில் படித்தாங்க. இங்கே நம்மளை அக்கறைபதி ராமேஸ்வரம் மிஷன். அப்போ என்ன கூப்பிட்டு, சாமிஜி நீங்கள் தலைமை தாங்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் அரைவாசி தமிழில் அரைவாசி பேசணும். இங்கே உள்ளவங்களில் தமிழாங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், இந்த ஆங்கிலம் தெரியும் கொஞ்சம் பேருக்கு, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்படின்னு ஆங்கிலத்தை போயிடணும். நான் ஒரு நாளும் சபையில் ஆங்கிலம் பேசி எப்படிமா சான்ஸுமே இல்லையா. நான் தாயாரை கும்பிட்டு போய் இல்லை பேசுகிறேன். எங்களுடைய நான் கையாட்டான். என்ன நடந்தேன்டா சாமிஜி இவ்வளோ ஷூட்டிங்கோ ஏன் ஆசை சொல்லுங்க அதாவா ஆசை ஆசை இல்லை. அது காரணம் தெரியுமோ, நானும் யோகராஜாவும் ஐயா இப்போ நாங்கள் ட்ரௌசர் போடுறல இப்படி என்ன ஜம்பராக ஷோர்ட்ஸ் தான் நாங்கள் போட்டுருந்தோம். ஏனெண்டா என்னோட படித்த எல்லோரும் ட்ரௌசர் போட்டிருந்தாங்க, நாங்கள் 2 பேரும் போடுறல. ஏன்டா போட மாட்டான்டா, அது அவன்கிட்ட வெள்ளைக்காரன் கூட போகும். ஆங்கிலம் எழுத பேச வாசிக்க தெரியாமல் நான் ட்ரௌசர் போட மாட்டேன். டன் கடைசியாக ஆங்கிலம் பேச எழுத வாசிக்க தெரிஞ்ச வகுப்பு தான் நான் ட்ரௌசர் போட்டேன். அடி சக்கு ஓகேயா என்ன ஆசை சொல்லுங்க சொல்லையா. ஆசைப்படுங்கள் சொல்லுங்க. நான் ஆசைப்படுகிறேன். இந்த யாராவது வாயை திறந்தா அவங்கள என்ன இப்படி சொல்லுவோம், நான் சொல்லணும் இல்லை எங்களை ஆசைப்படுறேன் போய் இங்கே பாருங்க எங்களுக்கு சொல்லுவாங்க என்ன பொன் போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எனக்கு லெக்சர் என்ன போதும். உன்னோட எத்தனை கிலோ கோல்டு இருக்குன்னு நான் கேட்டேன். நீ என்ன நாய் போதுமன்ற மனமே இல்லையா பொன் செய்யும் மருந்து. உனக்கு எத்தனை கிலோ பொன் இருக்குது நீ இதை சொல்கிறதுக்கு? ஒரு தோடும் ஒரு காப்பும் மேலே அது கோடீஸ்வரர் நீ சொன்னது யாருக்கு? கொஞ்சம் பேர் இருக்காங்க பெரிய பணக்காரர்கள் இப்போவும் கூட சொல்லிருக்காங்க. அவனுக்கு சொல்லு உனக்கு அது என்னது சாப்பிட வழியில் இல்லை வீடில் ஒழுங்கில்லை நீ வே நோ நோ இல்லை. நீங்கள் நிறைய 4-5 கிலோ செல்வது ஆகுமா? இங்கே பாருங்கோ அவர் பேர் என்ன ராமாயண வழி கம்பர் கேளுமாள் கம்பருக்கு அவரை படிப்பிக்க வச்சது சடையப்ப வள்ளலார். சடையப்ப வள்ளலார் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு ஒரு ஆசை என்ன படிப்பிச்ச இந்த மகானை இந்த ராமாயணத்தில் எங்கே இடத்துல வைக்கணும் எப்படா வச்சுட்டார். பாடு தெரியுமோ? மூட்டெருமை வாவி புக முட்டு வரால் கன்றன்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணெய் அடையா நெடுங்கலவும் மஞ்சள் என்ற சொல்லும் உடையான் சடையப்பனூர். அது வந்திருக்கு, இது கம்பராமத்தில் இருக்குது. அப்போ அவ்வளோ கோடீஸ்வரன் அவன். அம்மா உள்ளதாரனே கொடுக்க முடியும் சொல்லுங்க. என்னப்பா இதில் கிட்ட 50,000 கூட தான் இருக்குல்ல. 5000 கொடு 10,000 கொடு. ஹலோ இருக்கிறது முழங்கடாமா அந்த கொடுக்குற ஆனந்தம் சொல்லுங்க. கொடுக்குற ஆனந்தம் இல்லையா? ஆனந்தம் கொடுக்குற ஆனந்தம் அது இருந்தால் அதை கொடுப்பான். ஸோ நீங்கள் நல்லா வச்சு அவங்க ஆசைப்படுங்க. நானே ஒன்று கெட்ட ஆசை நாங்கள் சொல்லலையே சொன்னதா ஆசைப்படுங்கன்னு சொல்லக்குள்ளே உங்களுக்கு விளங்கணும் இல்லை. நீங்களாம் மாணவர்கள் எதிர்கால பிரஜைகள் இல்லை. நான் வாழ்க்கையில் முன்னேறத நல்லா ஆசைப்படுவேன் அதை சொல்லணுமா? நல்லா ஆசைப்படுவேன் வைக்கவில்லை எனக்கு நான் சொல்ல மாட்டேன். நீங்களாம் விரலை வச்சா கடிக்க தெரியாகணும் இல்லையோ. ஸோ சொல்லுங்க நாங்கள் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் மற்றது படிப்பறிவில் மேதைகளாகவும் இருக்க ஆசைப்படுகிறோம். முடிந்தது. அப்போ ரோல் மாடல் அப்போ என்ன சொன்னது? முன்மாதிரி. அப்போ நான் விவேகானந்த சுவாமி எடுத்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் எடுங்க. இந்த காதில் யார் இருக்கா? இந்த காதில் யார் இருக்கா உயிரோடு இருக்கும்? சார் சொல்லுங்கள் ரோல் மாடல் யார் இல்லையா? இல்லை அது அப்போ நீங்கள் உதவி செய்யணுங்களே. கொஞ்சம் பேர் ஒரு 10 பேர் எடுத்து கொடுங்க. அம்மா எனக்கு எலான் மஸ்க் என்கிட்ட ரோல் மாடல். நான் ஜோக்கிங் இல்லை. அந்த அவங்களோட இலக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல் மாடல் இருக்குது. ஏன்னா மெடிசின் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு தரிசிக்க நம்மட இதில் எடுக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு தெரியும் இப்போ நியூரோ சர்ஜன் ஆகணும் ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அவர் இலக்கா வைக்கணும். சரியா? நீ செல்வத்தில் எதாவது முடிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி
லோயர் ஆகணும் அப்படின்னா இப்படிப்பட்ட லோயர் ஆகணும்ன்ற ரோல் மாடல் எடுக்கணும். அப்போ அவங்களுக்கு தான் இந்த உள்ளார்ந்த ரீதியாக என்னவாக வரணும் என்று கிட்டத்தட்ட 9ஆம் ஆண்டில் முடிவெடும். நான் என்னவாக வரணும் என்று அதை சொல்லுங்க சரியானே. அப்போ அதுக்கேற்ற ரோல் மாடலை சரியாக ஃபிக்ஸ் பண்ணி அதன்படி தான் எங்களோட ஆழ்மனதை கொண்டு போய். வெரி குட், தேங்க்யூ சார். இதை நீங்கள் சொல்லுங்கள், இந்த 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 நீங்கள் தான் கொடுக்கணுன்றது அது கொடுங்க சார். எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்தது. இப்போ நாங்கள் 50 வயது ரிட்டையர் பண்ணுறதை நெருங்கி கொண்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் படித்ததுக்கு எங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் ஓரளவு நிற்கும். எங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரம் அதே மாதிரி இருக்குது. ஆனால் ஆன்மீக பாதையில் எங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறது சுவாமிஜி தான். அதை நீங்கள் சொன்னீங்க. சுவாமிஜியை வச்சு கொண்டு தான் சுவாமிஜி காட்டுற வழியின்படியும் அவர் என்னென்ன சொல்லித்தராரோ அதை பின்பற்றி நாங்கள் போய் கொண்டிருக்கோம். சரிதானே. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு துறவியான வழியாக தான் அவரோட மாணவர் விவேகானந்தர் என்ன ராமகிருஷ்ண மிஷன் ஆரம்பித்து இப்போ 2 ஸ்கூல் தான் இதுக்குள்ளே இருக்கு. ஒன்று ராமகிருஷ்ணா கல்லூரி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி, அடுத்தது ராமகிருஷ்ண மிஷன் மகா வித்யாலயம். சரியானே. வேறு ஸ்கூல்லேருந்தும் வந்திருப்பீங்க ஒரு சிலர். பாருங்க, ஒரு துறவியானபடியாக தான் நம்ம படிக்கிறதுக்கு பாடசாலை கிடைச்சது. அதே மாதிரி சுவாமிஜியும் அதே பாடசாலையில் படித்து அவர் துறவியானபடியாக தான் இன்றைக்கு 100 பேர் டாக்கெட்டாக கொண்டு காலையில் கிடைக்கிற டீ தொடக்கம் எல்லாம் ஃப்ரீயாக்கி உங்களை கை தூக்கி விடுற அளவுக்கு வந்துட்டு. அப்போ எங்களோட ரோல் மாடல் இப்போ எங்களோட ஆன்மீக பாதைக்கு சரிதானே அது சரியா. அப்போ எங்களோட ரோல் மாடல் இப்போ சுவாமிஜியா இருக்கார். என்ன எங்களோட ஆன்மீக பாதை. நாங்கள் படிக்கக்குள்ள சில சேர்மாரை நினச்சிருந்தோம். அந்த சேர்ற சைக்கிள் வெயிலில் இருந்தால் தள்ளி கொண்டு நிழலில் வைப்போம் அப்படி நினச்சிட்டு இருந்தோம். சரிதானே. அது மாதிரி உங்களோட ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் கட்டாயம் வரணும். ஏன்னா அவரை மாதிரி ஆகணும்ண்டு. அதே மாதிரி இவரை மாதிரி ஆகக்கூடாண்டு நெகட்டிவாக யோசிச்சிருக்கலாம். ஆகக்கூடான்றது வராது, கட்டாதா இது. சரிதானே. அப்போ நாங்கள் பாசிட்டிவை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். வெரி குட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இவ சொல்லுங்க, அது சொல்லும்மா. இப்போ சொல்லுங்க. எஸ் ப்ளீஸ். இல்லை, ஒரு விஷயத்துல பார்க்க போனா நீங்க எல்லாரும் லக்கி. என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வந்து இப்படி நடந்து நான் பார்க்கல நம்மட ஏரியாவுல. அது கஷ்டம். அந்த போன முறையும் சொல்லியிருந்தேன் சார், ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தேன் இப்படி ஒரு டைம் செய்யறல. உங்களோட வயசு வந்து ஒரு நல்ல ஒரு வயசுன்னு சொன்னா இப்போ கிரேட் அநேகமாக வந்தார்கள் வந்து 9, 10, 11 ஏதாவது கொஞ்சம் பேர் வந்திருக்கு. இந்த வயசு வந்து என்ன சொன்னாலும் அப்படியோ ட்ரெஸ் பண்ணி இதை சரியா பிடிமா மைக்கை சரியா பிடிமா அப்படியோ என்னது இங்கே கூட்டுங்க வால்யூமை கூட்டுங்க அப்படியோ வந்து கேட்கல. அதை வந்து ஏற்றுக்கொள்ற வயசு அந்த டக்குன்னு விளங்க சொல்லுவாங்க. பசுமர தாணி போலன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 5இல் வளையாது 50இல் வளையுமான்னு கேட்பாங்க. உங்களோட ஏஜ் எப்படி சொன்னா இந்த உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா வேலை செய்யற காலம். இந்த காலத்துல நீங்க எந்த அளவுக்கு மேக்ஸிமம் அதை யூஸ் பண்றீங்களோ அதுல தான் இருக்கு. இந்த வயசுலதான் லவ்வும் வரும், இந்த வயசுல எக்ஸாம் எழுதணும். அப்ப அந்த இடத்துல உங்களோட கான்சென்ட்ரேஷன் உங்களோட ஃபோக்கஸை வந்து எந்த இடத்துல குவிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நீங்க 8, 9, 10 இந்த வயசுல நீங்க ஒரு பேஸ வந்து உங்களோட கோலை வந்து சரியா செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சரியாம்மா அது சரியா. ஒரு பேஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் பிரயோசனமா இருக்கு. நான் உடம்புல வாழ்த்துக்கிறேன்னு சொன்னா இந்த ஏஜ் வந்து இட்ஸ் நாட் திரும்ப கிடைக்காது. ஒன்று முதலாவது. அடுத்து வந்து இந்த வயசுல நீங்க உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க இப்ப செய்யறதுக்கு ஒரு காலத்துல தேங்க்ஸ் லேட்டர் தேங்க்ஸ் சாமி லேட்டர் ஒரு காலத்துல யோசிச்சு இப்படி எல்லாம் நம்ம செஞ்சதாலதான் அப்படி இருக்குது சொன்னா இது அந்த நான் நிறைய பேரை பார்த்து நான் அந்த குரூப் ஒர்க்ல நான் உங்களையே பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த எவ்வளவு குயிக்கா பிடிக்கிறது பிள்ளைங்க. நாங்க கொஞ்சம் ஒரு ஹோப்லெஸ்ஸா தான் வந்தோம். அந்த 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 ப்ரெசன்டேஷன் பண்ண பிள்ளைகள் வந்து அப்படி அந்த அப்படி எடுத்துருக்கீங்க. நாங்க எடுக்கிற இந்த விஷயங்களை நாங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கே நிறைய காலம் பிடிச்சது.
ஆனா நீங்க அவ்வளவு குவிக்கா அக்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஏழும். எனக்கு அதான் அந்த எனக்கே கன்சிடர் ஆயிருக்கேன்னு சொன்னா யூ கேன் டூ இட். அந்த மேன் என்னன்னு சொன்னா அவர் முடிச்சிருந்தாரு, என்னடா முடிச்சுறேன் நான் கேட்டுட்டு போனேன். அப்ப அவர் பார்த்த நேரம் அப்படி தோணல, வந்து கதை பிளாஸ்டிக் அந்த அப்படி உங்க ஒவ்வொருத்தையும் அந்த எனர்ஜி வந்து அப்படி இருக்கு. இந்த வயசுல வந்து அவ்வளவு எனர்ஜி இருக்கும். அதை நீங்க சரியா பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு. அந்த சுவாமிஜி காலையில சொல்லியிருந்த அந்த பூத கண்ணாடி உதாரணம், உங்களோட எனர்ஜியை வந்து நீங்க எந்த திசையில எப்படி போக்கஸ் பண்றீங்கன்றத பொறுத்து நீங்க வந்து அதை மேக்சிமம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இருக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். தேங்க்யூ அண்ணா. இப்போ ஐயா நான் எல்லாரும் கேட்கும், பசி, தாகம், தூக்கம், இனப்பெருக்கம். எஸ், இது நாளும் அமீபா இருந்து படைப்பு கடவுள் பிரம்மாஜி வரையும் இதை தஞ்செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முயற்சி இல்லை. நீங்கள் படித்து கொடுக்க வேண்டிய அவசியம். அதுக்கு தமிழில் என்ன சொல்லுங்க? இயல்பூக்கம், இன்ஸ்டிங்க்ட் என்று இங்கிலீஷ் சொல்கிற இயல்பூக்கம். இது எல்லோரும் செய்கிறாங்க. இப்படி நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, இதை தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்காங்க. அதில் என்ன பெருமை இருக்குது? விஸ்வா நம்ம கிளியர். அப்போ என்ன சொல்கிறாண்டா, இதுக்கு மேலே நீ போ. இதுக்கு மேலே என்னது நீங்கள் செய்கிறப்ப நம்ம உழவும் இந்த எண்ணங்கள் பொருளாக மாறுகின்றது. இது அந்த இதுக்குள்ளே வர, இது இன்ஸ்டிங்குள்ளே வர. அடுத்தது விதியை சொல்லுங்க. எனது விதியை நானே தீர்மானிக்கிறேன். இது விதிக்குள்ள விதியை எதுக்கு மாற்றணும்? நீ எங்கேயாவது நடந்து கொண்டிருக்கு, நான் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் எல்லாம் இப்போ நாளில் இருக்கிறேன் சொல்லணும் கதையை. நம்மளோட அப்பச்சி பேர் என்ன? நான் மார்க்கண்டே எங்கட அப்பச்சி. அவர் சரியான கட்டிக்காரன் அந்த சாஸ்திரம் பார்க்குறேன். அப்போ என்கிட்ட குறிப்பு கொண்டு கொடுத்தா அதை பார்த்து, டே மகனே என்னடா வாழ்க்கை இல்லை பெரிய கவலைப்பட்டு சொல்கிறார். தெற்கு திசையில் ஒரு கருப்பு பொம்பளை வருவாள். கருத்து பொம்பளை அருவமா மனைவி ஐயா சால பரவாயில்ல. கருத்த பொம்பளை வருவாள். கட்டாயம் சிங்களதியாக இருக்கணும். 3 பொம்பளை பிள்ளைகள், 3. ஐயா இது நடக்கலையா? ஒன் பண்ணி கொடு. நான் கதைக்குள்ளே மட்டுங்க வேணுமா? அவன் என்ன விட்டு போனானே. ஓகே. 3 பொம்பளை பிள்ளை. வறுமையடா மகனே, என்ன வாழ்க்கை, நான் என்ன செய்கிறேன், இப்படி தான் உண்ட விதியில் இருக்குது. எழுதி கொடுத்தார். அப்போ நான் அப்புறம் ஆரடியாக வந்துட்டேன். அப்போ ஒரு 4-5 வருது பிறகு நான் வீட்டை விட்டு இந்தியாவுக்கு போய் கொண்டிருக்கேன். என்ன வேலையை ரிசைன் பண்ணி இந்தியாவுக்கு போகிறதுலாம் போய் கொண்டிருக்குள்ள இவர்கிட்ட போனேன். போய் அப்பச்சி இதை நான் இதுக்கு எதிர்மாறா நடந்து காட்டினா அது நீ உண்டு, உண்ட விதி உன் வாழ்க்கை உண்டு. அதை நான் என்ன பண்ணுவேன்டா, அதை துண்டை கிழிச்சு என்னதை இவர் எழுதி கொடுத்த நான் முதுகை தான் காட்டுவேன். அப்போ நான் கிழிச்சு போட்டுட்டு போயிட்டு இது நடந்த 74ஆம் ஆண்டு. நான் 88ஆம் ஆண்டு நான் இங்கேக்கு வந்தேன். முதல் தரம் 14 வருஷத்துக்கு பிறகு. இப்போ இவர் கேள்விப்பட்டு எங்கள் களுவாஞ்சிக்குடியில் ஒரு விஷ்ணு கோவில் இருக்குது. அதில் ஒரு சத்சங்கம் ஒழுங்கு பண்ணிவிட்டு எனக்கு தெரியும், நான் மறந்தே போன என்ன நடந்துண்டு. இந்த வாரம் எந்த தொழிலே கெடுத்த மனுஷன் இல்லை இவர் அவ்வளோ மாற்றிக்கொண்டு முன்னுக்கு நிற்கிறார். உண்மையில் பெரிய ஆசிரம், பெரிய பணக்கார ஆசிரம் அது. அதில் நான் ஒரு துறவி இல்லை, எங்கே போனாலும் இன்டர்நேஷ்னல். அப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்தவருக்கு முன்னே நிற்கிறேன். அவர் சொன்னார், இது விதியை வெல்லலாம். சொல்லுங்க, நம்ம தமிழ் வேணும், விதியை மதியாது வெல்லலாம். எஸ், அதாவது நம்முடைய விதியை தீர்மானித்தது நான். சொல்லுங்க, இந்த நாளே முதல் சொல்லிட்டேன். எனது பசி, தாகம், தூக்கம், இனப்பெருக்கம், இது விதி இல்லை, அது எல்லாருடையும். ஆனால் நான் சொல்கிற விதியை இல்லை மாற்றுறதுக்கு உன்னால் முடியும். விதியை ஏனெனில் சொல்லுங்க, ஏனெனில் நான் சொன்ன, எண்ணிய, செய்த காரியங்கள் தான் எனது விதியாக இப்பொழுது வந்துள்ளது. இதை வெல்வதற்காக எனது வார்த்தை, எனது எண்ணம், எனது செயல் 3ஐயும் சரியான முறையில் பயன்படுத்தினால் எனது விதியை நான் வெல்ல முடியும். அதான் நான் செய்யுது. ரைட்? இப்போ விதியை வெல்லலாம். நீங்கள்